ஸ்கின் டோன் வச்சு பாக்குறாங்களோன்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி? இப்ப வந்து ஃபேரா இருக்கவங்க தான் ஃப்ரண்ட்ல நிக்கணும், கொஞ்சம் டல் டோன் டஸ்கியா இருக்கவங்க பின்னாடி நிக்கணும் அப்படின்றது இன்னமும் இருக்கா? இன்னமும் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த இதுதான் பர்டிகுலர் அந்த சாங் நம்பர் பொறுத்தோ இல்லை அந்த கேரக்டர் பொறுத்து தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்துட்டு டார்க் டோன் பீப்புள்ஸுமே நடிக்கிறாங்களே. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் லைக் தட், எஸ் ஐ ஆல்சோ அக்ரி. பட் ஆஸ் லாங் அஸ் உங்களோட ஸ்கில்லு நல்லா இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார்வர்ட். பட் இட் இஸ் தேர், எஸ். நம்மன்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரி தான் இல்லாம இருக்கு. பட் ஆன் ஸ்கிரீன்ன்றப்போ இன்னும் விசிபிளா இருக்கு. ஆனா இது வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து நம்ம கல்ச்சர் வளர்ந்த விதம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதனால நம்ம வந்து அந்த ஒயிட் ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப இதா தரும். இது வந்து நமக்குள்ள இண்டிவிஜுவல் பர்சனுக்குள்ள இருக்கிற மிஸ்டேக் தவிர இண்டஸ்ட்ரியோட மிஸ்டேக் கிடையாது என்னை பொறுத்தவரை. அண்ட் இந்த காஸ்டிங் கவுச்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் டான்சிங் யூனியனை பொறுத்த வரைக்கும்? ஸோ அதில் ஏதாச்சும் இன்னமும் இருக்கா, நான் உனக்கு மாதிரி சான்ஸ் வாங்கி தரேன் அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களா? எனக்கு தெரியலைங்களே. என்னை பொறுத்தவரையும் எனக்கு அந்த அந்த சைடில் இருக்கிற டான்சர்ஸ்லாம் இருக்காங்க, சீனியாரிட்டிக்கு தே வில் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஷுர். ஸோ ஏன்னா அவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது இட் இஸ் நாட் நத்திங் ராங். அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு பொண்ணு நல்லா ஆனாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களையுமே வந்து மேலே கொண்டு வரக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஆனால் ப்ளஸ்ஸு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வாழ்க்கையில். எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்காது. அண்ட் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்து கொரியோகிராஃபரை தாண்டி பெர்ஃபார்மராக இருக்க வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏன் படங்களில் வந்து நம்ம நிறைய படங்களை நோட் பண்ணுவோம்ல, இவங்க வந்து ஹீரோக்கு பக்கத்தில் ஆடுறாங்க, ஹீரோயினுக்கு பக்கத்தில் ஆடுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வந்தது இல்லையா, நம்ம வந்து படங்களில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே நான் கேமராவில் பார்த்துட்டேன். நான் வந்து 9 இயர்ஸாக இந்த ரியாலிட்டி ஷோவில் இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஒரு இயர் கூட கேப் இல்லாமல் நான் இயரில் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கடவுள் வழி வகுத்துறதுக்காரோ அந்த வழியில் போய் இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, கொரியோகிராஃப் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அங்கே போய் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் மூவியில் கிடச்சிது, பர்ஃபார்மிங் சோலோ கிடச்சிது, ஓகே, பொறாமலாம் இல்லை. ஓகே, அதுவும் இருக்கு, அந்த ஒரு ஆசை இருக்கு பண்றது, ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம். ஆசை இல்லாம இருக்க முடியுமா? இருக்கு, வச்சுக்கலாம். ஓகே, மெர்சனாவோட வந்து ஒரு இவங்களை வந்து கொரியோ பண்ணும் லைஃப் டைம்ல எனக்கு ரொம்ப ஆசைப்பா, இவங்களை கொரியோ பண்ணணும்னா யாரை சொல்லு? ஸோ பிரபுதேவா சார் கூட ஒர்க் பண்ணுங்கிறது தான் எனக்கு ஆசை. அது வந்து 9 வருஷமா எனக்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன்ல வந்துட்டே இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் வரும், கேன்சல் ஆகும். ஸோ அது ஒரு விட்டக்குறை தட்டக்குற மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் ஒரு தடவையாவது அவர் முன்னாடி எனக்கு ஆடணும், அண்ட் தென் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஷோஸில் பண்ணியிருக்கீங்க, ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொரியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கா? ஏன்னா நிறைய டச் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும், உங்களை லிஃப்ட் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கேன்? இல்லை, நான் வந்து எனக்கு டான்ஸ் நாலேஜ் இருக்குங்கிறனால நான் வந்து ஐ நோ இப்போ இந்த இடத்துல பிடிச்சா தான் தூக்க முடியும் அப்படின்னா வி ஹேவ் டு கிவ் த கம்ஃபர்டபுள், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ திங்.